சண்டே மார்னிங் நேற்றுக்கு நைட்டே அம்மா வந்திருந்தாங்க. நைட்டு இங்கே தங்கிட்டாங்க. காலையில் எந்திரிச்சோன்னே பூ பறிச்சிட்டாங்க. அம்மா வீட்டில் இருந்தாலே பூ பறித்து கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு வேலை மிச்சமாயிரும். ஹஸ்பண்ட் இன்னைக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. மீன் தான் எடுத்துகிட்டு வர சொன்னேன். இட்லிக்கு சிக்கன் குழம்பு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு காலையிலேயே செஞ்சிரு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. நேற்றுக்கு விழாக்லேயே நான் சொல்லியிருப்பேன் ரேஷன் அரிசி தான் ஊற வைக்கிறேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஆட்டி எடுத்த மாவு பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் புளிச்சிருந்துச்சு. பொங்கி வந்துடுமா என்னமோன்ட்டு 2 பாத்திரத்துலையும் போட்டு வச்சுருந்தேன். எனக்கு 2லையும் கரெக்டாகவே வந்துருந்துச்சு. ஒரே பாத்திரத்தில் போட்டு கண்டிப்பாக பொங்கி கீழே போயிருக்கும். அதனால முன்னெச்சரிக்கையாக 2 பாத்திரத்தில் போட்டு வச்சிடறது. இன்னைக்கு சிக்கன் குழம்பு எப்பயும் போல குழம்பு வச்சுட்டு மீதியே கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க ரேஷன் அரிசியில் மாவாட்டினா நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது, இட்லி வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரேஷன் அரிசி மாவு தாங்க இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு துளி கூட நல்ல அரிசி நான் சேர்க்கவே இல்லை, வெறும் ரேஷன் அரிசி தான். இட்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போட்டால் மட்டும்தான் இட்லி நல்லா வரும். இன்னைக்கு சாயங்காலம் ஸ்நாக்ஸ் பாப்கார்ன் தான் வறுத்துட்டு டீ வச்சு கொடுத்தேன். எனக்கு வர காப்பி வச்சுக்கிட்டேன். அவங்களுக்கெல்லாம் டீ போட்டு கொடுத்துட்டேன். என்னாலையும் டீ குடிக்காம இருக்க முடியல தான். இருந்தாலும் டீக்கு பதிலாக இந்த மாதிரி வர காப்பியோ இல்லை சங்கு புட்டி ஏதோ ஒன்று போட்டு குடிச்சுக்கிறது. தொடர்ந்து இப்படி இருக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்